ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். நம்ம நாட்டில் போடப்பட்டிருக்க ரோட்ஸ்லாம் கார், பஸ், லாரி பயன்படுத்துறதுக்காக மட்டும்தான் போடப்பட்டிருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. நம்ம நாட்டில் சில இடங்களில் போடப்பட்டு யூஸ் பண்ணப்பட்டு இருக்க ரோடு ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட் ஆர் ஜெட் எமர்ஜென்சி டைமில் வந்து இறங்க ரன்வேவாகவும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வந்து இறங்குற ரோட்ஸ் மோஸ்ட்டாக 2லேருந்து 3 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு சைன் போர்ட்ஸுமே இருக்காது. இந்த மாதிரியான ரன்வே ரோட்ஸ் ஆந்திராவில் ஒன்று இருக்குது. அண்ட் அப்புறம் இந்தியாவில் பல இடங்களில் இந்த மாதிரி ரோட்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் ரோட்டில் போகிறப்ப எப்பவுமே பார்த்து போங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு போயிங் 747 கூட வந்து இறங்கலாம். நீங்க ஒரு ஐபோன் ஒரு ஆண்ட்ராய்டு எந்த போன் யூஸ் பண்ணனாலும் இந்த ஃபியூச்சர் பல பேருக்கு தெரியாது. நீங்க உங்க ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நீங்க உங்களோட டெக்ஸ்ட் கர்சரை ஈஸியா அண்ட் அக்யூரேட்டா மூவ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பாத்ரூம் டாய்லெட்ல இருக்க பைப்லாம் ஏன் ஸ்ட்ரெயிட்டா இல்லாம பெண்டா இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு சின்ன பெண்ட் தான் நம்ம ட்ரைனேஜுக்கும் வீட்டுக்கும் இருக்க சீல் மாதிரி. இந்த ஒரு பெண்டு மட்டும் இல்லைன்னா ட்ரைனேஜில் இருக்க ஹார்ம்ஃபுல்லான கேஸ்லாம் நம்ம பாத்ரூம் முழுக்க பரவி உள்ள போகவே முடியாத மாதிரி மாறிடும். அப்புறம் இந்த பெண்ணில் நிற்கிற வாட்டர் தான் நம்ம டாய்லெட் வழியாக எந்த ஒரு பூச்சியும் உள்ளே வராமல் தடுக்குது. பட் அப்படி இருந்தாலும் சில டைம் சிலதுங்க உள்ளே வந்துடும். ஸோ எப்பயுமே ஃப்ளஷ் பண்ணிட்டு உட்காருங்க.